கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 2 ஸ்திரீகள் ஏந்திரம் அடைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருத்தி சங்கீத பகுதிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அங்கே தேவ பிள்ளைகளை அவன் வித்தியாசப்படுத்தி பிரித்தெடுக்கிறார். தீமையான கூட்டம் கர்ப்பம் தரித்து தீமையை பிறப்பிக்கிறது, நன்மையான ஒரு மனவாட்டி கர்ப்பம் தரித்து நல்ல ஒரு சபையை பிறப்பிக்கிறார். அதுபோல இங்கே 2 ஸ்திரீகள் இருக்கிறது. இதை பற்றி பல கருத்துக்களை சொல்லுவார்கள். ஆனால் நாம் அந்த இடத்திலே 2 பேரையும் பற்றி சிந்திக்கிறதுக்கு முன்னே, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை நான் தியானிப்பதற்கு எனக்கு கவன சிந்தையை கொண்டு கேட்க வேண்டும். சில சிந்தைகள் சிதறி போகிறது. ஆகவே சிந்தைகள் எல்லாம் ஒன்று கொண்டுபடியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்திரீகள் என்று சொன்னால் அது 2 சபைகளை காட்டுகிறது. வசனாதாரத்தோடு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஏந்திரம் என்று சொன்னால் அது 2 விதமான சபைகள் இருக்கிற இடத்திலே ஒரு சபையை காட்டுகிறது. ஒரு சபை 2 ஏந்திரம் என்பது 2 விதமான சபைகளில் ஒரு சபை என்று பிரித்தெடுக்க வேண்டிய அர்த்தம் காட்டுகிறது. அரைத்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகிறது. சபை இயங்கி கொண்டிருக்கிறதை காட்டுகிறது. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் என்று சொல்லும்போது 2 விதமான ஸ்திரீகள், 2 விதமான சபைகள். கைவிடப்படுகிற சபை ஒன்று, ஆனால் கைவிடப்படாத சபைதான் மெய்யான சபை. கைவிடப்படாத சபை ஒன்று, கைவிடப்படுகிற சபை ஒன்று என்பதையும் காட்டுகிறது. இதை தொட்டு 42ஆம் வசனம் இப்படியாக வாசிக்கிறோம். வாசிப்போம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாடிகளிலே வருவார் என்று அறியாதிருக்கிறபடியே நான் விழிக்கிறேன். இன்ன நாடிகை என்று சொன்னால் ஒரு நாடிகை என்று சொல்லுகிறது. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? Matthew chapter 24 verse 42. Please read in English. Matthew 24 verse 42. Watch therefore, for ye do not know what hour your Lord will come. What hour you want to HOUR. என்ன அர்த்தம்? மணி நேரம்னு போட்டு. ஆனா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வினாடி? வினாடிங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல என்ன? தமிழ்ல சொல்லுகிறது லேட்டு, இங்கிலீஷ்ல சொல்லுகிறது ஃபாஸ்ட். இதை அறிஞ்சு நம்ம போடணும். ஆண்டவருக்கு ஓட்டு. இப்போ என்னன்னா, இன்ன நாடிலே இந்த கடிகாரம் டக்கு 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 டக்குன்னு 60 தடவை சுற்றி வந்தா ஒரு நிமிடம். ஆனால் டக்கு அந்த அந்த நேரம் தான் ஒரு நாளிகை. அப்போ அராவர் அப்படின்னு போட்டிருக்கிறது. கரெக்டாக பைபிளில் மொபைல்ஸ் கான்சோனன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் சில கருத்தில் மாற்றம் எடுக்கும். AEIOU vowels, other letters are consonants படிச்சிருப்போம். other letters are consonants படிச்சிருப்போம். ஆனா இங்க அந்த வித்தியாசத்தை சொல்லல. இந்த இங்கிலீஷ் வித்தியாசத்துல இங்கிலீஷ்ல படிக்கும்போது தமிழ்ல படிக்கும் பொழுது அந்த தமிழ் எழுத்துல இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போவதை பார்க்கிலும் வானமும் பூமியும் ஒளிந்து போவது லகுவாக இருக்கும் இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால ரொம்ப தெளிவாக படிக்கிறதுக்கு மூல பாஷையிலிருந்து நமக்கு ஹீப்ரு பாஷையிலிருந்து இப்ரேய பாஷையிலிருந்து நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆங்கிலம் நல்ல உதவியாக இருக்கிறது.
சில காரியங்களில் தமிழ் நல்ல பொருத்தி சேரணும். ஆனால் ஆங்கில வேதாகமத்தை கொண்டு அதிகபட்சம் தமிழ் வேதாகமத்தை புரிந்து கொள்ளுகிறதற்கு ஆங்கில வேதாகமும் தமிழ் வேதாகமும் இணைத்து படிக்கலாம். அதற்கு சுதந்திரம். அவங்க எது இங்கிலீஷ் நல்லா படிக்கிறது, ஹிந்து பேப்பர்ஸ் வாங்கி படிக்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லாத்தையும் தமிழும் ஆங்கிலமும் இன்னைக்கு வேதாகமும் விற்கிது. அதை வாங்கி தமிழ் ஒரு பக்கம், இங்கிலீஷ் ஒரு பக்கம், அப்படி சேர்த்து படிக்கலாம். அப்படி வேதாகமும் இருக்கு. ஆனால் தனித்தனியே தமிழ் வேதாகமும் இங்கிலீஷ் வேதாகம் படித்தாலும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அந்த வேதாகமும் நமக்கு தமிழுக்கு இணைத்து படிப்பதற்கு நன்றாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே 42ஆம் வசனத்திலே உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே இந்த செகண்ட்ல வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. விழித்திருங்கள் அப்படிங்கிற வார்த்தை நம்முடைய முகக்கண்களால் இப்பொழுது விழித்திருந்து வசனம்ன்றதை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ அந்த வசனத்தை பார்த்து படிக்கிறதோ அல்ல. விழித்திருங்கள் என்று சொல்லுகிற அந்த அர்த்தம் நம்முடைய முகக்கண்களை மூடி உறங்கினாலும், நாம் சரீரத்திலே அயர்ந்து தூங்கினாலும் நம்முடைய உள்ளான மனுஷனிலே விழித்திருக்க வேண்டும். உன்னத பாட்டிலே சூரியவித்யான் சொல்லும்போது, நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது என்று சொல்லுகிறாள். ஆகவே உள்ளான மனுஷனிலே விழித்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உள்ளான இருதயத்திலே விழித்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விழித்திருத்தலை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். நீ தனித்திரு, ஜெபித்திரு, வசித்திரு, விழித்திரு என்று சொல்கிற வார்த்தையெல்லாம் ஆவிக்குரிய ஒரு சத்தியங்களை உணர்த்துகிற வார்த்தை. தனித்திரு என்றால் ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியம். ஜெபித்திரு என்றால் அவரோடு தனித்து உறவாடுகிற ஐக்கியம். விழித்திரு என்று சொன்னால் தூங்கி விடாதபடி ஆவிக்குள்ளே கவனமாக வேத வசனத்தின்படி சொல்லி ஜெபித்து நாம் இருக்கிறது. பசித்திரு என்று சொன்னால் அந்த தூக்க மயக்கங்களை மேற்கொள்ளாதபடி உபவாசமாக இருக்கிறார். தனித்திரு, ஜெபித்திரு, விழித்திரு, பசித்திரு. அது வேதத்தினுடைய சாராம்சமான வார்த்தைகள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் என்ன செகண்ட்ல வருவார் அறியாததுனால விழித்திருங்கள் என்று சொல்லி அதற்கு ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷத்தை அடுத்து லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, நீங்க லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிங்க. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள். இங்க ரெண்டுமே பெண்களை தான் சொல்லியிருக்கு. இன்னைக்கு இதை பொதுவா புருஷன் மனைவி எடுத்திருப்பாங்க. புருஷன் போயிடுவாரு, மனைவி கைவிடப்பட்டுருவா, மனைவி போயிடுவா, புருஷன் கைவிடப்பட்டுருவாரு அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏன்னு கேட்டா என்ன போட்டிருக்கு, ஒருவனுக்கு ஒருத்தி என்றார் அப்படின்னு போடல. என்ன போட்டிருக்கு? பெண்களை தான் போட்டிருக்கு. ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ஏன் முதல்ல அங்க மத்தியிட்டு போனோம்னா அந்த வருகையை பற்றி தான் அங்க சொல்றதுக்குன்னு சொல்லி அடையாளம் காட்டத்தான் போனோம். அங்க என்ன சொல்லியிருக்கு? 2 ஸ்திரீகள் இயந்திரம் மறைத்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையில் வருவார் அறியாது இருக்கிறபடியா விழித்திருங்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ சீக்ரெட் கமிங், பிகாஸ் ஆஃப் காட் சீக்ரெட் கமிங், சீக்ரெசி, God compared this parable by the word of God. வசனத்தின்படி இந்த உண்மையை சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது 3 கட்டமான காரியங்கள் நடைபெறுகிறது. 36ஆம் வசனத்தை படிங்க. வயலில் எல்லாரும் சேர்ந்து படிக்கும். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு. இங்க ஆம்பளைங்க 2 பேர்,
முந்திர வசனத்துல பொம்பளைக்கு 2 பேர். அதே மாதிரி இயந்திரம்னு சொல்லுகிற வார்த்தையும் சொல்லியிருக்கு, திரிகைன்னு சொல்லியிருக்கு. அதற்கு சோதனம். பெண்கள் 2 பேர் அங்க ஒற்றுமையா சொல்லியிருக்கு, ஆண்கள் 2 பேர் ஒற்றுமையா சொல்லியிருக்கு. இப்பொழுது 34ஆம் வசனத்தை படியுங்க எல்லாரும் தயவு செய்து. அந்த ராத்திரியை கேட்டு படிச்சாதான் மண்டலத்துக்கு எடுத்து சொல்ல ஈஸியா இருக்கும். அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான். ஏன் இதுல ஒரே படுக்கையில் அப்படின்னு போட்டிருக்கேன்னா, ஒரு 2 பேர் படுக்கக்கூடிய கட்டில ஒரு புருஷன் மனைவியை படுக்கிறத பற்றி சொல்லியிருக்குன்னு அல்ல, அர்த்தம் அல்ல. ஏன்னு கேட்டா இதுல 2 பேருமே ஜென்ஸ் தான் சொல்லியிருக்கு. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். தகவலை கேட்கும்போது அண்ணனும் தம்பி இருக்கலாம், அக்காளும் தம்பி, அக்காளும் தங்கச்சியுமா இருக்கலாம், அம்மாவும் அப்பாவுமா இருக்கலாம், அப்படி திருக்கானவங்க மனைவியுமா இருக்கலாம். அப்படி அல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டா 2 பேருமே அவங்களுக்கு தான், 2 பேருமே படுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பாவுங்களையும் பார்த்துட்டு இருக்கிற காலமும் இது. அப்படி வயசானவனா கல்யாணம் முடிச்சவன் தனியா போயிடுவான், பொண்ணு கல்யாணம் முடிச்சு தனியா போயிடும். பிறகு குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி ஐயா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருந்தா கூட தனித்தனி படுத்துதான் இருக்குங்கிற நிலை இருக்குது. அங்கே எங்கேயும் படுத்துக்கிட வேண்டியதான். அப்படி எங்கேயும் நான் வந்து 3 பெட் இருக்குது. ஒரு பெட்டில் காசு கொடுத்துருப்போம், ஒரு பெட்டு நடுவில் பாஸ்கரமும் பிளாடியும் கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தள்ளி நான் ஒரு கட்டில் கொடுத்துருப்பேன். திடீர்னு அந்த கட்டில் படுத்து, திடீர்னு பார்த்தா முன்னால் ஒரு கட்டில் படுத்துருப்பேன், திடீர்னு பார்த்தா இந்த ஒரு செகண்ட் ஒரு கட்டில் படுத்துருப்பேன். ஆண்டவரோடு கூட இப்படியும் நம்ம இருக்கிறோம். இப்படி இருந்தால் அங்கே ஒரு துணைக்கு படுத்துருக்கோம், இங்கே ஒரு ஆண்டோட சமூகத்தில் படுத்துருக்கோம். இப்படியோ நம்ம படுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து உலகத்தில் உள்ள படுக்கைகள். படுக்கையில வியாதியாக கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவார். வியாதி படுக்கை. அதுபோல குழந்தையை தொட்டில் படுக்கை. தொட்டில் படுக்கை கிடைத்தது கட்டில் படுக்கை. கடைசி படுக்கைன்னு ஒன்று இருக்கு. அந்த செஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டா ஏசி 57:2 படிக்கும் பொழுது, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் போட்டிருக்கு. அந்த வசனத்தை படிக்க பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து படிச்சீங்கன்னா இன்னொரு எடுத்து சொல்லலாம். தாழ்மையோடு படித்த மேன்மையான வேதத்தை புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் படிக்க பார்ப்போம். நேர்மையா நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில். அப்ப இது என்ன படுக்கை கேட்டா, ஒருவன் துன்மார்க்கனாய் மரிக்கிறான். துன்மார்க்கருடைய மாம்சத்தை புழுக்கள் தின்னும், பொட்டுப்பூச்சிகள் அரிக்கும், அவன் மண்ணிலே மாம்சமாய் அழிந்து போகிறான் என்று துன்மார்க்கனுடைய படுக்கையை பற்றியெல்லாம் பைபிள்ல சொல்லியிருக்கு. அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வாசிட்டு போன சங்கீதத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் சொல்லுகிறது மற்ற பகுதியில் அது படியுங்க. ஆனால் இது அவசியமான ப்ளஸ் பாயிண்ட் மட்டும் சொல்லுகிறேன். நேர்மையாக நடந்தவர்களுக்கு ஒரு படுக்கை, நேர்மை இல்லாமல் நடந்தவங்களுக்கு ஒரு படுக்கை அப்படின்னு சொன்னா அது எங்க அந்த கட்டில் விற்கிது? அது எத்தனை ரூபா? நேர்மையா உள்ளவங்க சமாதானத்துக்கு பிரவேசிக்கணும், அந்த படுக்கையை வாங்கிக்கலாங்க, காஸ்ட்லியா இருந்தா கூட. இந்த படுக்கை வேண்டாம், சுப்பா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கடையில் இருக்கிற படுக்கை இல்லை. இந்த படுக்கையை நீங்க வாங்கினாலும் வாங்காட்டியாலும் ஆட்டோமேட்டிக்கா அந்த படுக்கைக்குள்ள நானும் நீங்களும் வந்தாலும். என்ன படுக்கைன்னு கேட்டா, கல்லற தோட்டத்துல 6 அடி மனிதனுக்கு 8 அடி குழி எடுத்து 2 அடி உனக்கு வந்து 3 அடி அகலமா எடுத்து கனமோ புள்ளியோ உள்ள வச்சு நல்ல சேர்றாங்க, புதைச்சிடறாங்க. இப்ப நீதிமான்கள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பசுத்தாவியை பெற்று நல்ல ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்து பிரியமா நடந்து சித்தம் செய்த பிள்ளைகள் இந்த படுக்கையிலே ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஒரே படுக்கைன்னு ஏன் போட்டிருக்கு? ஒரே இயந்திரம்னு சொல்லாம, ஒரே வயல்னு சொல்லாம, ஒரே படுக்கைன்னு ஏன் தெரியுதுன்னா, எல்லாருக்கும் அவர் வந்து அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் சரி செய்திருவாங்க, கொண்டு போய் புதைச்சிருவாங்க. அதனால
அவர் எப்பேர் என்னென்னலாம் மேன்மையான விதத்தில் புதைச்சாலும் ஐஸ்வர்யவான் என்ன செய்திருப்பாங்க. ஐயா ரொம்ப நல்லவரு, அவர் வாசப்படியில் லாசருக்கு சாப்பிட இடம் கொடுத்தாரு, ஒருத்தர் மாதிரி துரத்தல. யோசித்து பாருங்க, அது போகும்போது வரும்போது அந்த மனுஷன் பணத்தை கூட போடல, அதை கூட பேசப்படுத்தல. அந்த ஐஸ்வர்யன் ஏதோ அங்கே எச்சில் கிடந்தா இருந்து சாப்பிட்றது கூட விட்டுறது இருக்கிறாரு. அந்த ஐஸ்வர்யன் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவர். இந்த ஐஸ்வர்யன் எவ்வளோ காலம் நான் வாசல் இருக்க பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லி அவர் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லி ஒரு போது பிரசங்கம் பண்ணிடுவார். ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா ரெசரக்ஷன் இம்பாசிபிள். ரெசரக்ஷன் இம்பாசிபிள்னு தான் சொல்லணும். நீ உயிர்த்தெழுறது முடியாத காரியம். ஏன் ஆர்ஐபின்னு மாஸ்டர் பிரசங்கம் பண்ணாதான் நீ சரியானபடி இருக்கிறது தகுதியாக வாழன்னு அர்த்தம். லாசரு அங்கே இருக்கிறான், ஆபிரகாம் வழியில் ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் இருக்கிறான். பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். பாதாள படுக்கை ஒன்று இருக்குது. ஆண்டவருக்கு தெரியும் இரண்டுமே பாதாளமும் அவர் கண்களுக்கு பிரத்யட்சமா இருக்கிறார். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை படிக்க பார்ப்போம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியா. அவருடைய உன்னதத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அதுவே சொல்றோம். இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது பாதாளமும் அழிவும் கர்த்தருடைய மக்களுக்கு பிரத்யட்சமாக இருக்க மனுஷனுடைய இருதயம் அதிக பிரத்யட்சமாக இருக்கும் அல்லவோ என்று கேட்கப்பட்டிருக்கிறது. பாதாளம் அழிவெல்லாம் அவருக்கு மறைவாக அதே அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய படுக்கையை குறித்து சிந்திக்க வேண்டும். தினந்தோறும் இரவிலே படுக்கைக்கு செல்லும் போது ஆண்டவரே, நான் தினந்தோறும் கண்ணை இருந்து கண் பிடிக்கிறேன், ஆனால் ஒரு நாள் நிரந்தரமாய் கண்களை மூடும் பொழுது என்னுடைய படுக்கை புழுக்கள் அரிக்கிற துன்மார்க்கனுடைய படுக்கையாக மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழாதபடி என் நியாயத்தீர்ப்புக்கு வரும்போது உயிர்த்தெழுந்து அந்த புழுக்களும் அக்னியும் எரிப்பு அக்னியில் புழுக்கள் சாகாத அக்னி என்று சொன்னீரே இயேசுவே, அந்த இடத்திலே போய் சேர்ந்து என் படுக்கை அமைந்து விடாதபடி நான் நேர்மையாய் நடந்து சமாதானத்துக்குள் பிரவேசித்து என் படுக்கை நினைப்பாரும்படி முதலாவது அதை ரிசர்வேஷன் பண்ணுகிறேன் என்று ஒரு அறிவு வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். இந்த இடத்துல மத்தேயு சொல்லும்போது வயல்ல இருக்கிறத சொல்லி போட்டு இயந்திரம் இருக்கிறத சொல்லி போட்டு விட்டுட்டாரு. இங்க இவர் என்ன செய்யறாருன்னா வயல்ல இருக்கிறவங்களை பற்றி 36ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு. இயந்திரம் அரைக்கிறவங்களை பற்றி தெரிக்கிறவங்களை பற்றி 35ஆம் வசனத்துல சொல்லி போட்டாரு. ராத்திரியில படுக்கிற 2 பேரை பற்றி ஒரே படுக்கிற 2 பேரை பற்றி 34ஆம் வசனத்துல சொல்லி முடிச்சுட்டார். ஆனா ஒரு காரியம் செய்திருக்கிறாரு, தலைகீழ் எழுதியிருக்கார். முதல்ல இரவு நேரம், பிறகு பகல் நேரம், பிறகு காலை நேரம் எழுதியிருக்கார். ராத்திரி நேரம், மத்தியான நேரம், அடுத்தது காலை நேரம் தலைகீழ் எழுதியிருக்கார். ஏன் அப்படி எழுதினாரு அப்படின்னு சொல்லி தெரியாது. சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆகிற்றுன்னு சொன்ன மாதிரி விடியற்காலமும் சாயங்காலமும் ஆகி ஒரு நாள் ஆகுது நம்ம சொல்றோம். ஆனா சாயங்காலம் விடியற்காலமும் ஆகி ஒரு நாள் ஆகிட்டுன்னு சொன்ன மாதிரி அவர் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல 34ஆம் வசனத்தின்படி அந்த ராக்காலம் திரிகை திரிக்கிற நேரம்ங்கிறது மத்தியானம், வயல்லங்கிறது காலையில. யாராவது சாயங்காலம் அந்த ஏற்கனவே போட்டுக்கிட்டு வாங்கப்பா விவசாயி கடவுள்னு முதலாளி எடுத்து தொழிலாளி அப்படின்னு போவானா? போக மாட்டான். சாயங்காலம் போக மாட்டான். ஏற்கனவே தொழில் கொண்டு வீட்டுக்கு வருவான். அந்த காலத்துல எல்லாம் பட்டிக்காட்டு ஜனங்க, எல்லாம் முக்கியமான ஜனங்க, ஆகாயத்து பட்டியை பாரு, காட்டு புஷ்பத்தை பாரு அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு கிராமபூமின்னு சொல்ற சுவிசேஷம் அதுல பரமரகசி அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இடத்துல 3மே கிராமத்து சமாச்சாரம் தான்.
வயல் என்பது கிராமம். திரிகை திரிக்கிறது அல்லது இயந்திரம் இயந்திரம் அரைக்கிறது கிராமம். அடுத்தது பார்த்தா ராத்திரியில சொல்றது சீக்கிரமா படுக்கை அது கிராமம். இன்னைக்கும் சில கிராமத்துல போனா ஒரு 7:30 மணி ஆகும்போது ஊரே ஓட்டி போயிடுது. இப்போ ஒரு பிள்ளைகிட்ட கேட்டேன், இப்போ காலையில் கேட்டேன், கடையில் உங்களை நிவேஷத்தையும் மனைவிட்டே கேட்டாங்க. சும்மா கேட்டான், நிவேஷ் தெரியுமா திருகன்னா தெரியுமா அவங்க யோசிக்கிறான். கல்யாணம் ஆகி இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட தெரியுன்னு தெரியல. திருகைக்கு இயந்திரம்னு போட்டிருக்கு, எனக்கு பத்திரிக்கை இது திருகைன்னு போட்டிருக்கு. திருகை என்னன்னா அது இந்த காலத்துல சர்வீஸ் இருக்காதுன்னு தெரியல. இப்போ எல்லாருக்கும் அது இதான் தெரியும். என்னது திருகைக்கு பதில் 2 யூஸ் பண்ணிருக்கோம், கிரைண்டர் மிக்சி. ஒரு பிள்ளைங்க கேட்டாங்க, பால் எங்கே இருந்து கிடைக்கிறது? அதே சொல்லுவேன், உதாரணத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். பால் எங்கே இருந்து கிடைக்கிறது? அந்த பிள்ளை சொன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து கிடைக்கிறதுன்னு சொன்னான். ஏன்னு கேட்டா அவங்க அம்மா டெய்லி ஒரு பால் பாக்கெட் எடுத்து பால் போட்டு கொடுக்கறத பாத்துட்டேன். அது டீச்சர் கேட்ட உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனால் சிரிக்கல. ஏன் சிரிக்கிறீங்க? அதுக்கு கருத்து தானே. வீட்டுல இருந்து பாருங்க, டெய்லி எங்கள் அம்மா பேசுறத எடுத்து பார்க்கணும். அப்ப அந்த அறிவு இதுவரைக்கும் எட்டு பாருங்க, அந்த அறியாத எட்டாத காரியம் எவ்வளவு இருக்கு. அது மாதிரிதான் அந்த காலத்துல தெரிய இருந்திருக்கு. காலையில விவசாய வேலைக்கு போவாங்க. மத்தியானம் வரும்போது மத்தியானம் வீட்டுக்காரர் வரமாட்டார், சாயங்காலம் தான் வருவார். இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா சாப்பிட்டு போட்டு அங்க ஒரு உட்கார வச்சுக்கிட்டு இங்க ஒரு உட்காந்துருப்பாங்க. நடுவில் கீழே ஒரு கல் இருக்கும். அந்த கீழ் கல் இப்படி இருக்கும். அதுக்கு மேல கீழே ஒரு கல் இருக்கும். அந்த கல்லுக்கு மேல ஒரு கல்லுக்கு மேல கல் இருக்கும். இதுல ஒரு டைம் இருக்கும். நடுவில் வரும். இதை வச்சு அது மேல இப்படி சொல்லி ஒரு மோடு வரும். கரகரா 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 அது கோதுமையோ நெல்லோ சோளமோ அரைக்கிறது. அந்த வந்திருக்கம்பாரு வீடு வீட்டை தெரியுதா? யார் தெரியுதா? அது எங்க அப்பாவுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவா, தெரியும் எனக்கு. அவங்க குடும்பத்துல நாங்க பொண்ணு எடுத்துருக்காங்க, உனக்கு தெரியுமா? சரி போயிடு. அதிசய சிரிக்கிற நேரத்தில் பேசுற பேச்சு ஒரேடியே பேசிக்கிட்டு இருப்பேன். கரகரா 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 கரகரா. இப்படியே கிராமத்தில் கண்ணால பார்க்கும்போது அவனுக்கு தெரியுமா இவனுக்கு தெரியுமா கிளம்பி ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கும். அதுக்கு வேலை இல்லை. எப்போன்னு கேட்டால் சரியாக சாப்பிட்டுட்டு 1:30 மணி 2 மணிக்கு அவனுக்கு தூங்காதுங்க. அப்படி 4 கதையை பேசிக்கிட்டு அப்படியே ரெண்டும் சேர்ந்து ஒன்றுதான் பிடிச்சிருக்கும். எதை பிடிச்சிருக்கோம்? ஒரு கல்லை தான் பிடிச்சிருக்கோம். இந்த ஒரு கல்லை பிடிச்சிக்கிட்டு ரெண்டுமே சுத்தம். அதே மாதிரி நாம இன்னைக்கு ஒரு கல்லை தான் பிடிச்சிருக்கோம். சீயோனிலே ஒரு கல்லை வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்ட கல். அது யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இன்னைக்கு பிரசங்கத்தில் கேட்டு நம்மளால பண்ணியிருக்கிறது பிரசங்கத்தை ரொம்ப ஆச்சரியம் நினைக்கிறேன். ஆனா இதை நீங்க கன்வென்ஷன் பிரசங்கத்தில் கேட்டிருக்க முடியாது, யூடியூப்லேயே பார்த்துருக்க முடியாது. ஆனால் இந்த பிரசங்கம் எல்லாம் அந்த காலத்து பிரசங்கம், அந்த காலத்துல இருந்து எடுத்து கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா எல்லாரும் ஒரு இயேசுவை தான் புரிஞ்சிருக்காங்க. இயேசுவே 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 மாறினாங்க. அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஏசியே, அது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லா சர்ச்சாலும் என்ன செய்யும்? இயேசுவே 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 நாமத்துலாம் எல்லாம் நடக்கும். இந்த இயேசு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அது இயேசு தான். எல்லாம் இயேசுவே, நமக்கு எல்லாம் இயேசுவே. இதை குடிச்சுக்கிட்டு தான் அரைஞ்சி கிடக்குது எல்லா சபைகளும். 2 விதமான சபைகள் இருக்காது. அந்த 2 சபையில ஒரு சபை எடுத்துக்கொள்ளக்கூடும், ஒரு சபை கைப்பற்றக்கூடும். அந்த ஸ்திரீகள் என்ற வார்த்தை 2 ஸ்திரீகள் என்பது 2 சபைகளை காட்டுகிறது. ஆகவே இயந்திரம் என்பது மேற்கல்லு இயேசு, கீழ்கல்லு நாமம். 2மே கல்லு தான். ஆகவே தான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு பேதுரு சொன்னார். பேதுருன்னு சொன்னா பெட்ரா. அவன் ஒரு அசைகிற நாணலாக இருந்தபோது சீமோன் என்று பேர் இருந்தது. சீமோன் அசைகிற நாணல், அங்கே எங்கேயுமோ உறுதி இல்லாம இருப்பான். அப்படிப்பட்ட மறுதளிக்கிற பேதுருவை சபித்து சத்தியம் பண்ணி ஆண்டவரை மறுதளித்தார். அசைகிற நாணல் போன்ற பேதுருவை என்னை நேர் அடிக்க வேண்டாம், தலைகீழ் சிறுவியலை அடிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தைரியசாலியா வீரனா மன உறுதியாய் மாற்ற போது
நீ சீமோனா இருக்கிறாய், நீ பேதுரு என்னப்படுவாயின்னு ஆண்டவர் பேர் வச்சார். அவர் பேர் வச்சது ஊரெல்லாம் இன்னைக்கு சாட்சியா இருக்குது. அலையிலே சொல்லுவோமா? யாராவது ஒரு பிள்ளைக்கு கோலன்னு பேர் வைப்பாங்களா? ஏழைன்னு பேர் வச்சாலும் பரவாயில்ல, கோலன்னு வைக்காதீங்க. என் பிள்ளை வீரனா இருக்கும்படி விரும்புகிறேன்னு சொல்லுவா ஒரு தாய். வாய் முகூர்த்தம் படிச்சிருச்சப்பா. அது மாதிரி இயேசுடைய வாய் முகூர்த்தம் யாருக்கெல்லாம் சொன்னாரோ சொன்னதெல்லாம் படிச்சது. அலையிலே சொல்லுவோமா? ஞானஸ்நானத்துல பேர் மாத்துறது தப்பு இல்லை. ஆனாலும் இன்னைக்கு அரசாங்கத்துல வேணுங்க நன்மை ஆனாக்கு அந்த மடம் ஆகாட்டுக்கு இந்த மடம் சொல்லி பாட காலம் ஆகிப்போச்சு. ஆனால் உள்ளத்தில் யூதனானவனே யூதன், இயேசு கிறிஸ்துவுக்கு உறுதியான விசுவாசிகளாக இருக்க வேண்டும். இந்த இடத்துல அந்த கல் என்பது இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தான் கல் அப்படிங்கிற வசனம் சொல்லிட்டீங்க. சீயோனிலே ஒரு கல்லை பரிச்சிக்கப்பட்ட கல்லு, அது வெளியேறப்பட்ட கல்லுன்னு சொல்லியிருக்கு. வாஸ்தவம் தான், எடுத்து வார்த்தை நேரம் ஊரில் இல்லை, அது தெரியுது உங்களுக்கு. அப்போ இப்ப நாம இப்படி கல்லாமோ எபேசியர்ல சொல்லியிருக்கு, நாம் எல்லாரும் ஒரு மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். நாம் கல்லின் மேல் கல்லாக வைக்கப்பட்டு வருகிறோம்னா இயேசு கிறிஸ்து தானே அதற்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். அந்த மூளைக்கல்லாகி எபேசியர்கள் இருக்கு, மூளைக்கல்லாகி இயேசு மூளைக்கல்லாக இருக்கிறார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய உபதேசத்தினாலே நாம் கல்லின் மேல் கல்லாக வைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறோம்னு வசனம் இருக்கா இல்லையா? வாஸ்தவங்க தெரிஞ்சு கை வைத்துங்க. வாசிக்கணுமா? சரி, வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. மனுஷரால் மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்துல, யாரிடத்துல? இயேசு கிறிஸ்துவிடத்துல சேர்ந்தவர்களாகி நீங்களும், அடுத்த வசனம் படிக்க, 5ஆம் வசனம். இது ரெண்டும் சேர்ந்து வந்துருச்சு. நான் 2 வசனமா தனித்தனியா படிக்கணும்னு நினைச்சேன். ஆகவே அடுத்த வசனத்தை காட்டி கொடுத்துட்டேன். எபேசியில் இருக்கிறதையும் மற்றதையும் படிக்க நினைச்சேன். 4, 5 வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிற. 1 பேதுரு 2, 4, 5 பக்கம் 318. 318 பக்கம் தயவுசெய்து படிக்க. சகோதரர் படிக்க. 1 பேதுரு 2, 4, 5. மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கண்களை போல இயேசுவை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். 6ஆம் வசனம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதில் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அதிலே சொல்லுவோமா? 7ஆம் வசனம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது வெளியேறப்பட்டது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விடுதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிக்கிட்டே வர்ற அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த பெட்ராக்கு அசைகிற நாளில் போல இருந்த சீமோன் தலைமையில சிலுவையில் அறிஞர் மறுதளிச்ச சீமோன் பேதுரு மிகவும் நல்ல ஒரு உறுதியான பேதுருவாக மாறுகிறார். ஆகையினாலே அந்த பேதுருவே நிருபத்திலே அழகாக எழுதியிருக்கிறார். எல்லா வசனம் ஒன்று போல இதுலயே வந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல இருந்து படியுங்க. ஆகையால் நீங்கள் அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே
மூளைக்கல்லா இருக்கிறார். இதுல வார்த்தை போட்டிருக்கு பாத்தீங்களா? என்ன வார்த்தை போட்டிருக்கு? கட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து மூளைக்கல், அங்க கல்லின் மேல் கல்லு போட்டிருக்கு. இங்கே 21 சேர்ந்து படி தயவு செய்து அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்கு பரிசுத்த ஆலயமாக எழுகிறது. அவர்கள் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். சர்ச்சுக்கு ஆவிக்குரிய மாளிகையாக ஆவிக்குரிய பில்டிங் அவ்வளவுதான். அதுல வேற விதமான அலங்காரம் ஒண்ணு இல்லை, பரிசுத்த அலங்காரம் ஒண்ணுதான் உண்டு. ஆகையினால் அந்த வசனத்தை படிக்கும் பொழுது இந்த முதல்ல என்னன்னு கேட்டா, அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்த நம்மை அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரலோகத்துக்கு அந்நியர் பரலோகத்துக்கு பரதேசி அப்படியோட இருந்த நம்மை பரிசுத்தவான்களோட ஒரே நகரம் சிட்டி சர்ச், அதை வச்சுதான் சிட்டி சர்ச்சுன்னு பேர் வச்சிருப்பாங்க. தேவனுடைய வீட்டார் ஃபேமிலி சர்ச், அதனால தேவனுடைய வீட்டார்னு அதை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியாத கூட வசனம் சொல்லி கொடுத்துடலாம். அடுத்த 20ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திவாரத்தின் மேல் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ சபை, ப்ராஃபட்டிக்கல் சர்ச், ப்ராஃபட்டிக் சர்ச், இசைக்கிய பிரான்ச் வச்சிருக்கலாம். அவரை அழைப்புக்கு எந்த மாதிரி வச்சிருப்பார். அப்படி அங்கே இருந்து வேறு அடங்கினது தான் எல்லாமே. அப்போ அடுத்தது கட்டப்பட்டவர்களாக இருக்கிறார். அதற்கு இயேசு கிறிஸ்து மூளைக்கல்லாக இருக்கிறார். கார்னர் ஸ்டோன் சர்ச்சு. அப்போ கார்னர் ஸ்டோன் சர்ச்சு வைக்கலாம். கார்னர் ஸ்டோன் சர்ச் சிஎஸ்சி வைக்கலாம். கார்னர் ஸ்டோன் கிரைஸ்ட் சர்ச் சிஎஸ்சி சொல்லலாம். இப்போ எல்லாமே கட்டப்பட்டு வருகிறது. முதல்ல வீடு, பிறகு ஒரு நகரம், அடுத்தது பார்த்தா கடைசியில ஒரு பெரிய முன்னேற்றமான ஒரு வார்த்தை தான் 21ஆம் வசனம். அவருமே மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அப்ப பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறதுன்னா, ஆலயம் என்ற வார்த்தைக்கு ஆன்மா லகித்திருக்கிற இடம் தான் ஆலயம். குதிரை ஆலயம்னு சொன்னா குதிரை லயம் அது இருக்குது. காரியாலயம்னா பல காரியங்களை பேசுவார்கள். மட ஆலயம்னா பல மடாதிபதிகள் இருப்பார்கள். எத்தனையோ ஆலயம் இருக்கிறது. இன்னொன்று இந்த பறவைகளுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஆலயம் சொல்லியிருக்கோம். அந்த ஒரு ஆலயம் சொல்லி போட்டிருக்கோம். இப்படி நிறைய வஸ்திராலயம், வஸ்திரங்களுக்கு வஸ்திராலயம் போட்டு வச்சிருக்கோம். இப்படி பல ஆலயம் இருக்கும். ஆனால் இதிலே தேவ ஆலயம், பரிசுத்த ஆலயம் அப்படின்லாம் படிக்கிறதுனால ஆன்மா லயித்திருக்கிற இடத்துக்கு பெயர் ஆலயம். அதான் அர்த்தம். எந்தெந்த காரியத்தில் லயித்திருக்கிறோமோ அது ஆன்மாவின் லயம். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறதுங்கிறது. இருந்தாலும் இந்த உலகத்திலே அந்த ஆலயமே ஒரு பில்டிங்ல தான் இருக்குது. ஆகையினால் நம்ம எல்லாம் ஒரு மாளிகை என்று சொன்னால், இந்த பூமியிலே பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் செய்யப்பட ஒரு மாளிகையாக நாம் இந்த இடத்திலே உருவாகி வருகிறோம். நம்முடைய அடுக்கு எங்க போய் முடியுதுன்னா 14 மாடியில முடியல, அது பரலோக மாடியில முடியுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பரலோகம் நமது தாயகம், பரன் இயேசு நமது நாயகன், பரிசுத்தாவினம் நாகனம் பறந்து செல்வோமே, நாம் பறந்து செல்வோமே. கண்ணுக்கு தெரிஞ்சது 2 மாடி,
கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு மாடி. ஆனா பல கோடி மாடிகளை கடந்த மாளிகை தான் பரலோக மாளிகை. ஆகையினாலே நாம் மாளிகை என்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். வார்த்தை யார் போடாட்டியாலும் அந்த மாளிகை தான் பூமியில ஒரு எண்டு, அதை கண்டு நம்ம போட்டோம். ஆனா எல்லாமே ஆலயமா இருக்கும் பொழுது மாளிகை ஆலயமாக நமக்கு ஆண்டவர் அந்த இடத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்தில் நான் சொல்ல வருகிற காரியம், இப்படியாக கல்லின் மேல் கல் கட்டப்படுகிறதுக்கு இயேசு ஒரு மூலைக்கல். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்னுடைய அஸ்திபாரம் அது மூலைக்கல்லோடு சேர்த்து கட்டப்படுகிற ஒன்று. அதன் மேல் மாளிகையாக கட்டப்படுகிற சபை. இவைகளெல்லாம் ஒரு பெரிய ஒரு சைனியமாக இந்த பூமியிலே இருக்கிறது. அமெரிக்கா போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, ஜப்பான் போனாலும் சரி, சைடிலி ஒரு ரவுண்ட்ல எங்க போனாலும் சரி, உடலாட்டம் சுத்திராடமெல்லாம் பொம்மதுங்கிற மாதிரி எங்கு பார்த்தாலும் சபையில் இருக்கிறது. கரங்களை தட்டி கத்திர பயன்படுத்தும். அல்லேலூயா. உடலாட்டம் மாதிரி ரங்கராட்டம் மாதிரி இருக்கு. மேலே கீழே போயிட்டு வர்ற மாதிரி. அங்கிருந்து வந்தவங்க எல்லாம் மறைத்து கிறிஸ்துவுக்குள்ள மேல பரதேசுக்கு அங்க போறாங்க. அங்கிருந்து திரும்ப பூமியில வந்து மறுபடியும் அங்க போறாங்க. 1000 வருஷ சாட்சியை கண்டு எல்லாமே ஒரு குடராட்டமா இருந்தாலும் நாம சுத்திலும் இருக்கிறோம். ரங்கராட்டமா இருந்தாலும் செத்து போய் மேல இருந்து வந்து பிறந்தோம், இறந்து திரும்பி மேல போனோம், ரங்கராட்டமா இருக்கிறோம். இப்படிப்பட்ட மாளிகை இந்த உலகத்திலே இருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய திருச்சபைக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் சபையின் வெளிப்பாட்டிலே சந்தோஷப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த 2 சபை என்று சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது அந்த வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்க பார்ப்போம். 2 முதல் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையை பார்த்துருவோம். அடுத்தது வெளிப்படுத்தல எடுத்துக்கொள்ளாத சபையை பார்த்துடலாம். வெளிப்படுத்துற விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து படிங்க. எல்லாரும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்க. வெளிப்படுத்தல் 12:1 முதல். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. நடக்க போற சம்பவத்தை சொல்றாரு பத்மதி வீரர் தரிசனம் கண்ட யோவான். அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ, சூரியன் என்றால் இயேசு கிறிஸ்து, நீதியின் சூரியன். சந்திரன் என்றால் சபை. அவள் பாதங்கள் இங்கே சந்திரன் என்று சொன்னால் இயேசு. கழுத்துக்கு மேல தலை, கழுத்துக்கு கீழே சரீரம், சபை. நாம தான் அது. புதிய ஏற்பாட்டு சபை, மணவாட்டி சபை. சூரியனாகி இயேசுவை பிரகாசத்தில் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய சபையாக, இயேசுவை மையப்படுத்துகிற சபையாக இருக்கக்கூடிய மணவாட்டி சபை தான் சூரியன் அணிந்த ஸ்திரீ. ஸ்திரீ என்றால் ஒரு ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒரு ஸ்திரீ கைவிடப்படுவாள் என்றால் இது எடுத்துக்கொள்ளப்படுகிற சபை. மற்றபடி அவள் பாதங்களின் கீழே சந்திரனும். சந்திரன் சூரியன் ரீசார்ஜ் பண்ற மாதிரி இயேசுவிலிருந்து நாம் சக்தியை, கிருபையை, மகிமையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவள் பாதங்களின் கீழே அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் என்று சொன்னால் இயேசு நமக்கு சரீரமாகிய சபையாக நம்மை இவ்வளவு அடக்கமாக காண செய்கிற, அழகாக காண செய்கிற மணவாட்டி சபையை உருவாக்கும் முன்னே அது 12 நட்சத்திரங்களை போல அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கோத்திரம் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதைத்தான் யோசேப்பு சொப்பனத்திலே கண்ட பொழுது சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் வந்து எங்களை வணங்கிட்டுன்னு சொல்லும்போது ஆவிக்குரிய விளக்கம் இல்லைன்னா சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, 12 நட்சத்திரங்கள்னா 12 கோத்திர பிதாக்கள் ஆகிய யாக்கோபின் பிள்ளைகள் அப்படின்னு நம்ம பழைய பாட்டில் படிச்சிருக்கோமா இல்லையா? படிச்சிருக்கிறோம். பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம். ஞாபகம் இல்லை? அப்ப இதுதான் அந்த சம்பவம். பழசதான் புதுசு ஏன் சேர்க்கிறாருன்னா பழையவைகளையும் புதியவைகளையும் இணைத்து பிரசங்கிக்கிற தேர்ந்த வேதபாரகன் ஆகிறது. அதை ஒண்ணு மொட்டை மண்டையில முடிச்சு போட்ட மாதிரி ஏதோ ஒண்ணு ஒட்டாத ஒண்ணு தட்டாத ஒண்ணு பிடிச்சு வைக்க முடியாது. நமக்கு என்ன சரியான விதத்திலே எது கொட்டணுமோ எது நமக்கு தட்டணுமோ சரியா வச்சிருக்கிறார். நிறைய சொல்லுவோமா? மொட்டை மண்டையில முடிச்சு போட்டா முடி உருவிட்டு போயிடும். உண்மையான முடியா இருந்தா அது வளர்ந்தும் நிற்கும், கொண்டை போட்டாலும் அழகா நிற்கும். அதனாலதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சரியா நிற்கும். இந்த இடத்துல பாருங்க, ஒவ்வொன்றா இஷ்டத்துக்கு வயக்கான பண்ணக்கூடாது. வேதத்திலே சரியாக இருக்கிறது.
ஆகவே இஸ்ரவேல் என்று சொல்லுகிற அந்த ஜனத்திலிருந்துதான் புதிய ஏற்பாட்டு சபை வந்தது. நட்சத்திரங்களுள்ள கிரீடமும் இருந்தன என்று சொன்னால், அதை காணுகிற நேரத்திலே ஆண்டவர் அந்த மூப்பர்களுக்கு கிரீடங்களை கொடுக்கிறார். அந்த கிரீடங்களை அவர்கள் தாங்கள் அணிந்து கொள்வதற்கே தகுதி இல்லை. எல்லாமே இயேசுவின் பாதத்திலே கொண்டு வைக்கிற அளவுக்கு மாறும் சொன்னார். அவர் அந்த மாதிரி கிரீடங்களை கொடுப்பதற்கு நமக்கு வாடாத ஜீவ கிரீடம் வைத்திருக்கிறார். எத்தனையோ விதமான அழியாத கிரீடம், பல கிரீடங்களை வைத்திருக்கிறார். அந்த கிரீடங்களை எல்லாம் கொடுத்தது இந்த 12 நட்சத்திரங்கள் என்று சொல்லுகிறதான நட்சத்திரங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களாகிய மூப்பர்களை, முதிர்வர்களை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இடத்திலே கிரீடமும் இருந்தனன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா கிரீடங்கள்னு சொல்லல. அது ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கு? Please read in English, Revelation chapter 12 verse 1. Please read brother. Chapter 12 verse 1. And there appeared a great wonder in heaven, a woman clothed with sun and moon, under her feet and upon her head a cloud of the stars. Stars அது போட்டிருக்கு. அடுத்தது, And she being a child cried, travailing in birth and painful to deliver. அதே வசனத்தில் அந்த கிரவுன்ங்கிறது கிரவுன்ஸ் போட்டிருக்காங்க. அப்ப என்னன்னா, நமக்கு கொடுக்கிற கிரீடங்களுக்கெல்லாம் முன்னே இந்த கிரீடமும் இருந்ததுங்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் கிரீடம். அதிலே சொல்லுவோமா, நமக்கெல்லாம் கிரீடங்கள், அவருக்கு ஒரு கிரீடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் தலையாகிய கிறிஸ்து அவர்தான் சூரியனை அணிந்த ஸ்திரீ என்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரிசனம் செய்யும் இன்பமலர் வாசம் செய்யும் அன்பு மலரே. 1 2 3 4 அன்பு மலர் கைகளை தட்டி அன்பு மலர் வாசம் செய்யும் இன்ப மலரே, இன்ப மலர் வாசம் செய்யும் அன்பு மலரே. பள்ளத்தகில் ஈரியே சாரோரின் ரோஜாவே, பரலோகில் இருந்து பூவில் இறங்கி வந்த ராஜாவே. பள்ளத்தகில் ஈரியே சாரோரின் ரோஜாவே, பரலோகில் இருந்து பூவில் இறங்கி வந்த ரோஜாவே. 1 2 3 4 ஒரு சபையாக ஆண்டவரில் மகிழ் வைத்திருக்கிறார். முள்ளுகள் இருந்தால் என்ன, ரோஜாவின் அழகு சிறந்ததல்லவா? லில்லி என்ற வார்த்தைக்கு சிரித்து கொண்டுதான் சொல்ல முடியும், அழுது கொண்டு சொல்ல முடியுமா? லில்லி சிரித்துக் கொண்டே சொல்லுற. லில்லிக்கு கீழே முள்ளு, அழகான முகவடிவம் உள்ள ரோஜாவுக்கு கீழே முள்ளு, இயேசு ராஜாவுக்கு கீழே சிலுவையிலே முள்ளு. அவர் நீதியின் சூரியன் என்று நேர்மையை சொல்லு. அது சொன்னாலே உனக்கு ஒரு நெல்லு. அதுதான் அந்த வாழ்க்கையிலே தோல்வியை வெற்றியாகி வெல்லுன்னு சொல்றார். கணக்கில தட்டி கத்திரமயம் கொடுத்துரும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த நட்சத்திரம் யாக்கோபு 12 கோத்திரம், அதிலிருந்து வந்ததுதான் புதிய ஏற்பாட்டு சபை. அந்த இஸ்ரவேல் என்று சொல்லுகிற சபையிலிருந்து என்ன நடந்தது? அடுத்த 2வது வெளிப்படுத்தல் 12:2 படிங்க. அந்த இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே என்று ஆண்டவர் அந்த காலமே அழைச்ச அந்த 5 கன்னிகை கைவிடப்பட்டது. 5 கன்னிகை அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்தது. அது புதிய ஏற்பாட்டு சபைக்கு உள்ளது கிடையாது, அது பழைய ஏற்பாட்டு சபைக்கு உள்ளது. அது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட சத்தியம். அது 5 உள்ள போச்சு, 5 உள்ள போகல. அந்த 5 இஸ்ரவேல் என்னும் கன்னிகை. நம்ம யார் தெரியுமா? அது கற்பு இழந்து போன கன்னிகை. ஒரு தெய்வத்தை அறிந்த பின்னும் மறு தெய்வத்தை தெரிந்து கொண்டிருக்கிற கன்னிகை.
ஆனால் கற்புள்ள கன்னிகையாக உங்களை ஒரே புருஷனுக்கு, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றது பழைய ஏற்பாட்டு சபை, புதிய ஏற்பாட்டு சபை. பழைய ஏற்பாட்டு கன்னிகை வேறு, புதிய ஏற்பாட்டு கன்னிகை வேறு. பழைய ஏற்பாட்டு கன்னிகை இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே என்று சொல்லுகிற கன்னிகை இஸ்ரவேல் ஜனம். புதிய ஏற்பாட்டு கன்னிகை என்று சொல்லுகிறது பவுலுக்கு வெளிப்படுத்தி ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்றேன்னு கொடுத்து எடுத்துக்கொள்ளப்படுற சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் கர்ப்பவதியா இருந்தேன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய தாவீதின் வம்சத்திலே பிறந்த யோசேப்பு என்னும் புருஷனுக்கு கன்னியாக நியமிக்கப்பட்ட மரியாதை சொல்லிடுறாங்க சிலர். தப்பு அது. அந்த மரியாதை என்று கன்னிகை குழந்தையை பெற்றாலும் அந்த இயேசுவின் சரீரமாகிய சபையோடு சேர்ந்த நாம தான் யாரு? கன்னிகை. அப்ப ஏன் இந்த வார்த்தை போட்டிருக்கு? அவள் கர்ப்பவதியா இருந்து அப்படி ஏன் போட்டிருக்குன்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டு சபை துவங்குகிற வேளையிலே இயேசுவை சிலுவையில் அறைந்ததான எல்லா ரோமர்களும் இயேசு கிறிஸ்துவின் அடியார்களையும் கொல்லுவதற்கு வகை தேடினார்கள். கவனிக்கிறீங்களா? அதையே சொல்லுங்க. அந்த நேரத்துல பிடி அடின்னு சொல்லி கஷ்டப்படுத்துறதுனால பூட்டி இருந்த வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு 120 பேர் மேல் அபிஷேகம் வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் 3000 5000 என்று பெருகினார்கள். இன்றைக்கு ஏராளம் சபைகள் பெருகி இருக்கிறது. இது எந்த உபத்திரவத்தை காட்டுகிறது என்றால், முதலாவது ஏற்பட்ட பெந்தேகோஸ்தேனால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி வருகிறதற்கு முன்னே, அவர்கள் தைரியப்பட்டு ஊழியம் செய்வதற்கு முன்னே பெட்டி பாம்புகளை போல பயந்த அடிமைப்பட்ட காலத்தை காட்டுகிறது. அப்படிப்பட்ட காலத்திலே கர்ப்பவதியா இருந்த பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினார். அப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபை அப்படி அலறிக் கொண்டிருக்கிற நேரத்திலே அப்பொழுதுதான் புதிய ஏற்பாட்டு சபை பிறந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் பரிசுத்த ஆவியை இறங்க பண்ணின போது புதிய ஏற்பாட்டு சபை பிறந்தது. பழைய ஏற்பாட்டிலே அந்தந்த பரிசுத்தவான்கள் மேல் அபிஷேகம் வந்தது. மோசே மேல வரும், ஆரோன் மேல வரும், எலியா மேல வரும், எலிசா மேல வரும். ஆனால் நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசாரிய கூட்டமாய் இருப்பதற்கு நாம் எல்லாருமேலும் பரிசுத்த ஆவியை பொழிந்து இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே 70 பேர் மேலும் இறக்கினார், சுருங்கின கூட்டம் தான். ஆனால் எல்லார் மேலையும் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று அப்போஸ்தலர் 2 யோவேல் சொன்னபடி நிறைவேறினது. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. இந்த புதிய ஏற்பாட்டு சபை இந்த அபிஷேகத்தை பெற்று பிரகாசிக்கிறதுக்கு முன்னே இஸ்ரவேலிலிருந்து வந்த புதிய ஏற்பாட்டு வருத்தப்பட்டு அலறுகிறதாக இந்த புதிய ஏற்பாட்டு சபை காணப்பட்டது. ஆனால் காணப்பட்ட போதிலும் அது பிள்ளையை பெற்றெடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுதான் சபை. இப்பொழுது 5வது வசனத்தை படியுங்க. சகல ஜாதிகளையும், வெளிப்படுத்தல் 12:5 படிக்க, சகல ஜாதிகளையும் இருப்பு போல ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய பிள்ளை சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அது என்ன? அந்த அவருடைய பிள்ளைக்கு போட்டிருக்குன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சபையை காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரையிலே சொல்லுவோமா? அவர் தான் பரலோகத்தில் இருக்காரு. அதனால கன்னிமரியால் தான் அந்த கன்னிகை, இயேசுநாதன் அந்த பிள்ளை அப்படின்னா தப்பா சொல்லி ஜோடிச்சிடக்கூடாது. அது சில இடத்துல தப்பா சொல்லி ஜோடிச்சிடுறாங்க. அது கிடையாது. இஸ்ரவேல் என்னும் கன்னிகை என்பது ஒரு சபை. அது தேசித்தனமாய் மற்ற விக்கிரகங்களே போனது. புதிய ஏற்பாட்டு சபை முழுவதும் கர்த்தருக்கு சார்ந்து கொண்டு வந்தது. இந்த சபை உபத்திரவப்பட்ட காலம் அது ஆதி சபை. இனி உபத்திரவப்பட போகிறது இனி வருங்கால சபை. அது கைவிடப்பட்ட சபை. ஆனா கைவிடப்பட்ட சபை அந்தி கிறிஸ்து ஆட்சியிலே முதலாவது 3.5 வருஷம் உபத்திரவ காலமும், 2வது 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் அடையும் முன்னதாக ஆண்டவர் சபைக்காக மத்திய ஆகாயத்திலே வந்து விடுவார். ஆகவே அந்த ஆண் பிள்ளையை அவள் பெற்றால் அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும். அப்ப இயேசுநாதர் ஏற்கனவே மரித்து உயிர்த்திருந்த சிங்காசனத்துல வலது பக்கத்துல உட்கார்ந்துட்டாருல்ல, பின்னையே அவர் திரும்ப சொல்ல போறாங்க. நல்லா புரியுத விஷயம் உங்களுக்கு? இயேசு என்பது தலையாகிய கிறிஸ்து, சரீரமாகிய சபை. நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறது தான் முழுமை.
தலையில்லாதது முண்டம். முண்டத்தோடு இணைந்து விட்டால் அது தலை. தலையும் முண்டமும் சேர்ந்துதான் அங்கம். கழுத்து இல்லாதவன் முண்டம், தலையுள்ளவன் முழுவதுமான அங்கம். ஆகிய ரெண்டுமே தனித்தனியா பிரிஞ்சிருந்த அசிங்கம். ஆகையினாலே தலையாகிய கிறிஸ்துவை அடையும்படி சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த நேரத்திலே அது வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. எப்பொழுது? அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு முன்னதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. படிங்க. அடுத்தது 6ஆம் வசனம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாங்கன்னா அண்ணனெல்லாம் பிடிக்க முடியல, தம்பியவாது புரியல அப்படின்னு சொல்லி மேல போனதான ஜனங்களை விட்டு விட்டோமே என்று சொல்லி அந்த பிசாசாகி அந்தி கிறிஸ்து பிடிப்பான். நான் 20 வருஷத்துக்கு முன்ன சொப்பனம் கண்டேன். கிறிஸ்தவர்கள் எல்லாம் பெரிய ஒரு இடத்துல தனியா ஒதுக்கி வச்சு, அந்த ஹிட்லர் காலத்துல ஒதுக்கி வச்ச பாருங்க, ஒதுக்கி வச்சு சுத்திலும் பாரா போட்டு எல்லாம் ஹிந்திக்கார மாதிரி இருக்கிறான், எல்லாம் சட்டை போட்டு நிற்கிறான், வெளியே வரவே முடியல. அப்பா, ஏக்கர் கணக்குல ஒரு பெரிய நாடு மாதிரி. மற்ற ஜனங்களுக்கு ஒரு பிரிவு, தேவ ஜனங்களுக்கு ஒரு பிரிவு, இப்படியாக காணப்பட்டது. அதனால 20 வருஷத்துக்கு முன்ன கண்டு வீட்டில் பேசிக்கிட்டு கொடுத்து சொல்லிட்டு இருந்தேன். வடக்கடவுடைய தேவனுடைய ஊழியக்காரராக தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். ஆகையினாலே இயேசுவின் வருகைக்கு முன்பதாக சாத்தானுடைய திட்டங்கள் இருந்தாலும் தேவ திட்டம் அதற்கு முன்னமே இருக்கிறது என்பதற்காக கரங்களை தட்டி கத்திரமயப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி கத்திரமயப்படுத்தும். புரியும் என்று நினைக்கிறேன். ஆகையினாலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. இயேசு ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்ப ரகசிய சங்கம் எடுத்துக்கொள்ளப்படுது. எங்க எடுக்குது? தேவனிடத்திற்கும் அவருடைய, சொல்லுங்க எல்லாரும், எங்க எடுக்கப்படுறாங்க? சிங்காசனம். சொல்லுங்க, சிங்காசனம். 1500 மைல் நீளம், 1500 மைல் நீளம், 1500 மைல் உயரம், 1500 மைல் அகலம். அப்படியே ப்ளீஸ் டேக் திஸ் கிஃப்ட், ஓகே டேக் திஸ் கிஃப்ட்னு கொடுத்த மாதிரி மேலையும் முகம் கீழையும் முகம் அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு பெட்டி வரும்போது மேல இருந்து கரங்களை தட்டி கருத்துறமாக கொடுத்துருவோமா? இதுதான் சந்தோஷம். ஒரு தங்க தாளில் ஒரு ஃபேன் வாங்கி சந்திரமா அழகா ஒட்டி கையில் கொடுத்தா என்ன சந்தோஷிச்சுக்கிட்டு வாங்குறோம். அது கீழே இருந்து கீழே வந்தது ஐயா. இது மேல இருந்து வரப்போகிறது அருமையான பொன்னகரம். அந்த பொன்னகரத்தை தங்கத்தால் வீதி அந்த அருமையான பரலோகத்துல போகும்போது எப்படி இருக்கு தெரியுமா? வானத்திலிருந்து பூமிக்கு வரும் பொழுது நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன்னு தான் சொல்றார். அது அநேகர் புரியும் பொழுது பரலோகமே இறங்கி வருதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 வேத பாடம் பெரும் முக்கியம். இந்த வசனம் சொல்ல சரியா புரியும் உங்களுக்கு. யோவான் 14 என் பிதாவின் வீட்டில் அப்ப அநேக வாசஸ்தலங்கள். இப்படி அதுல ஒரு வாசஸ்தலம் தான் இந்த பொன்னகரம். அதை என்ன சொல்லுவோமா? ஏர்போர்ட்ல ஏரோப்ளேன் நிக்குது, ஒரு ஏரோப்ளேன் வருகிறது அப்படி சொன்ன மாதிரி. பஸ் ஸ்டாண்ட் ஏராளம் பஸ் நிக்குது, ஒரு பஸ் வர்ற மாதிரி சொன்னா கீழே. ஆனா மேல ஏரோப்ளேன் ஏர்போர்ட்ல நிக்குது, வருது மேல. அதே மாதிரி நோவாவினுடைய காலத்துலதான் சொல்லி எடுக்கிறார். அந்த மத்திய 24 படிக்கும் போது அந்த நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமார நாட்டில் நடக்கும்னு சொல்லிட்டுனா இந்த இயந்திரம் வரைக்கிறத பற்றி, வயல் விழுகிறத பற்றி, ஒரே படுக்கையில் படுக்கிறத பற்றி சொல்ற. அதே மாதிரி லூக்காவில் லோத்தை நினைச்சுக்கோ, லோத்து காலத்தை நினைச்சுக்கோ, நோவா காலத்தை நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு தான் மனுஷகுமாரனுடைய 4 நாளிகைன்னு சொல்லி சொல்ற. அப்போ பழைய ஏற்பாட்டில் பிஃபோர் தி ஜட்மெண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்டு நோவா அண்ட் ஃபேமிலி எஸ்கேப். அதே போல Old Testament period, what about Lot family? Before the judgment of the fire, before the fire judgment, not even all escape, only Lot and 2 children. Lot அம்மா என்ன பண்ணாங்க? ஒரே புத்தமா வாங்கிட்டாங்க. உலகத்தை ஆகானாங்க. ஓகோங்கிற இடத்துக்கு போகல. இவன் ஓகோன்னு போயிட்டான். ஆகான்னு பார்த்துக்கிட்டு
கண்மணியே, பெண்மணியே, பொன்மணியே, அதை லாட் அப்படின்னு போட்டிருக்கு. தமிழ்ல லோத்துன்னு போட்டிருக்கு. புரியுறதுக்கு லோட்டுன்னு சொல்லவா, லாட்டுன்னு சொல்லவா? இந்த உலகத்தை லாட்டா விட்டுட்டு போயிட்டாங்க. அது லாட்டா பிடிச்சிக்கிட்டு உலகத்தை. ஆகையினால கர்த்தருடைய வருகையிலே போகிற நாம் அந்த வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே ஆராத்து மலையிலே ஒரு தொங்கு தோட்டம் போல அழகான பேழை நின்றது போல, பிஃபோர் தி ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் திஸ் வேர்ல்ட், நியாய தீர்ப்புக்கு முன்னே வந்து நின்றது போல அடிக்கடி வார்த்தையை நான் சொல்லுவேன். அதே மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் அருமையான ஒரு பெட்டகம், 1500 மைல் நீளம், 1000 மைல் அகலம், 1500 மைல் உயரம், அப்படியாக அந்த பொன்னகரம், பரிசுத்த நகரம் அது இறங்கும் போது நானும் அதில் ஒருவனாக இருக்க வேண்டும். அந்த சாட்சிக்கு தப்ப வேண்டும். அதுதான் நம்முடைய சத்திய ஞானம், அதுதான் நித்திய வாழ்வு. பரிசுத்தர் பவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே, ராஜமார் ஓரங்கத்தினதாக எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்த பவனியிலே சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பரிசுத்த பவனியிலே, பரிசுத்த பவனியிலே நானும் அங்கத்தினராக வாஞ்சிக்கின்றேனே. பரிசுத்தர் பவனியிலே, பரிசுத்தர் பவனியிலே, என்னை கைவிட்டாதீங்கப்பா, என் குடும்பத்தை கைவிட்டாதீங்கப்பா. சொல்லுங்க ஆண்டவரே, எப்படி ஆகிடும் அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்கு தப்பி பறந்து வரும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. தகுதியில்லா எல்லா நிலைமைகளையும் தயவு செய்து என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நானும் தான் எனக்கு சொல்றேன், உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. தகுதி இல்லாத எல்லா நிலைமைகளையும் என்னை விட்டு, எங்க குடும்பத்தை விட்டு, எங்க சபையை விட்டு நீங்க மாற்றி போடுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க தானே ரட்சித்தீங்கப்பா. நீங்க தான் சொல்லுங்க, நீங்க தானே ரட்சித்தீங்க. பரலோகத்திலையும் வந்து சேரும் வரைக்கும் பரிசுத்தமா காத்து கொள்ளுங்க, கைவிடாதீங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுகிறோம். ஆமென். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கணும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம், இன்னும் பரிசுத்தம். மனம் திரும்புகள் சொன்னார். அநேக ஊழியர்கள் மனம் திரும்புகள் பைபிள்ல சொன்னாங்க. இன்னைக்கும் மனம் திரும்புகள் சொல்லிக்கிட்டு இருக்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைக்கு செய்தி சொல்லும் போதும் நீ மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்புன்னு சொல்றதுனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, வேண்டாத நாய்க்கு நான் வந்துருந்தப்பா, ரொம்ப நான் கோபப்பட்டேனே, பட்டுக்க கூடாது, மன்னியாண்டவரே, சகோதரனை நியாயமில்லாம கோபித்துக் கொள்ளுகிற இரண்டருக்கு ஏதோ இருக்கும்னு சொல்லியிருக்கு. நான் நியாயமா தான் கோபப்பட்டேன், ஆனா மன்னிப்பு கேட்டேன். ஆனா தொடர்ந்து அந்த கொடிய பிசாசின் போன எனக்கு இருக்கக்கூடாதுப்பா. நியாயமா கடிந்து கொண்டவன் நல்லா இருந்தானே கடிந்து கொண்டேன். நான் பொறாமை இல்லையே, பகை இல்லையே, நீர் அறிவி, அது ஒப்புடுவாகுது இருக்கணும்.
அது போல கணவன் மனைவிக்கு சண்டை வந்துட்டா கூட அடுத்தடுத்து மன்னிப்பு கேட்டு பேசி ஐக்கியமா இருக்கணும், விட்டு கொடுத்து போயிருக்கணும். எல்லார்கிட்டையும் செய்ய முடியாத காரியங்களை என்னாண்டவரே சீக்கிரம் ஒண்ணு வாங்கப்பா, அதில் சீக்கிரம் உங்களை எடுத்துக்கிடுங்க, இதனால தாங்க முடியல, கஷ்டமா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி மனசை தேர்த்திக்கிடணும், மாத்திக்கிட்டோம். யாராவது பேசுறது கூட பக்கத்துல இல்லையேன்னு சொல்லாம ஒருத்தர் நமக்கு இருக்குத. சில அநியாயங்களை செய்ய வேண்டியதா இருக்குது, சில ஏமாற்றங்களை பொறுக்க வேண்டியதா இருக்குது, சில மன கஷ்டப்படுத்தி பேசி விடும் பொழுது பதில் பேசணுங்கிற துடிப்பு வருது. சிலது சரி அப்படின்னு வருது, இப்படி எல்லாம் போக வேண்டியது இருக்கிறோம். அந்த ஒவ்வொரு நிலைமைகளையும் கண்டு பார்க்கிறார். சிங்கம் போல இருக்கக்கூடிய மனிதன் கூட ஆண்டவருக்கு முன்பாக தங்கம் போல வாழ்வதற்கு அவருடைய அங்கமாகிய சபையில அதுக்குதான் வசனத்தை வந்து பங்கம் இல்லாம நாங்க போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். யூத ராஜசிங்கம் ஆட்டுக்குட்டியா மாறி வந்துட்டார், திரும்ப அவர் யூத ராஜசிங்கமா மாறிட்டார். நம்மளை கூட கொஞ்சம் ஆட்டுக்குட்டியை போல் வாழ்ந்துதான் சிங்கமாக மாறணும், மேல போய் இருக்க போகிறோம், சிங்காசனத்தில் இருக்க போகிறோம். அதற்கு சோதரம் உண்டாவதாக. அப்படியாக தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவர் வனாந்தரத்துக்கு ஓடி போனார். இதுதான் கைவிடப்பட்ட சபை. அங்கே 1240 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிற்று. சரி, இதெல்லாம் சொல்லிக்கிட்டு உள்ளாராகுது. போகுதியா கொஞ்சம் 50 பேரா கட்டிடம் வச்சு காப்பாத்துன மாதிரி பழைய ஏற்பாட்டு கதை தான். ஆண்டவர் அந்த வனாந்தரத்தையும் கூட போஷிக்கப்படுவதற்காக ஆயத்தமாக்கப்பட்ட இடம் நமக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி அடுத்த வாரம் பார்ப்போம். அதோட சத்தியங்கள் இருக்குது. அடுத்த சபையை நான் துவக்கி விட்டு முடிச்சிருக்கேன், பிரசவம் டைம் இல்லை. வெளிப்படுத்துற விசேஷம் 17ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளப்பட்ட சொன்னா சொல்லி முடிக்கிற அது இருக்கு. இப்ப 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற 17:1 எல்லாம் தயவுசெய்து சேர்ந்து வாசித்து முடிச்சிடலாம். 7 கலசங்களை உடைய 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, பிரளான தண்ணீர்களில் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே, அவளுக்கு வருகிற ஆட்களையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய தூசணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ. எம்பி ஜெகனுடைய அருமையான செய்தியெல்லாம் கேட்டுக்கு ரொம்ப துல்லியமான தீர்க்க தரிசனங்களையும் காரியங்களையும் லகுவாக விளக்குகிறார். இதெல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லப்பட்டது. யூரோப்பியன் மார்க்கெட்னு சொல்லி ஆளுகை செய்கிற அநேக ராஜாக்களும் ராஜ்யங்களும் ஒன்னா சேரணும்னு அதெல்லாம் அந்த காலத்துல உள்ளதுதான். இவன் படிப்படியா நிறைவேறது சொல்லிக்கிட்டே வர்றார். கிட்டத்தட்ட 85ஆம் வருஷத்துல கேட்டது, 78ஆம் வருஷத்துல கேட்டதெல்லாம் திரும்ப அதில் நிறைவேறி கொண்டு வருகிறது. அதெல்லாம் எடுத்த ஒரு நாள் முழுவதும் ஒரு கருத்தரங்கு வைக்கணும், ஒரு ஷேரிங் மீட்டிங் வைக்கணும், ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் வைக்கணும். இது எப்படி, அது எப்படி, அப்படி சம்பாஷிக்கணும். இப்படியா இருக்கிறது, காரியம் எப்படியா இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்த்ததினால் அவர்கள் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்த்து நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஒரு அக்டோபர் 2 அந்த நாளை கண்டு நீ சத்தியத்திலே உன் வாழ்க்கையை வென்று பரலோகத்தில் நின்று என்றால் இத்தனை மகிமை. அப்படி நாளை நீங்களே சேர்க்கணும், கூட்டணும். அப்படி போல ஒரு சம்பாசனைக்காக ஒரு நாளை ஒதுக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய பெரிய ரகசியங்கள் எல்லாம் வேதத்திலே இன்றைக்கு உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முத்திரைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வெறுமனையே சொன்னா போதாது. என்னென்ன நாட்டுல என்னென்ன பேர் முன்னால இருந்தது, இப்ப அந்த நாட்டுக்குரிய பேர் இப்ப என்ன பேர் இருக்குது, அது என்னென்ன காரியம் எப்படி சொல்லி இருக்குது, அது எப்படி நிறைவேறி இருக்குது. இன்னைக்கு பேரு சுனாமி, அன்னைக்கு பேரு ஜலப்பிரளயம். அதெல்லாம் அப்படி விலைக்கு எடுத்து சொல்றதுக்கு கருத்தரங்களும் சம்பாசனைகளும் வேணும். அது ராஜாக்கள் என்ன, மலைகள்னா என்ன, ராஜாக்கள் அதை ஆளுகை செய்கிற அந்த மிருகங்கள் என்ன, இதெல்லாம் ஒரு நாடுகள் எல்லாமே வேதத்தில் சொல்லிக் கொண்டு போகிறதுக்கு தற்காலிகமான நாட்டு பெயர்கள் எல்லாம் அந்த காலத்தில் உள்ள நாட்டு பெயர்களோடு இன்றைய நாட்டு பெயர்கள் இணைக்கப்பட்டாதான் நல்லா புரியும். சரி போட்டோம். இப்ப என்ன நல்லா பார்க்கலாம். இப்ப என்ன கேட்டா, இந்த வனாந்தரத்துக்கு ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்போ வனாந்தரத்துக்கு சபை போயிற்று.
ஆனால் சபையில போன பிறகு, சபை வனாந்தரத்துக்கு போன பிறகு அங்க பாதுகாப்பு ஆண்டு கொடுக்குறாரு. அது ஒரு சப்ஜெக்ட் பேர் சொல்லலாம். அதுல வந்து ரெண்டு சாட்சிகளை கொண்டு வர்றாரு, மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க, காப்பாற்றப்படுறாங்க. அது வேற. இப்ப என்னன்னு கேட்ட, இங்க வனாந்தரத்தை கொண்டு போய் அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடைய தூஷண நாமங்கள் அறிந்தது மனசிவப்புடன் கொண்ட மிருகத்தில் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். இதுதான் கைவிடப்படுகிற சபை. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து, 4ஆம் வசனம் படிக்க, அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொறுப்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தார். இது யாரை காட்டுது? 5ஆம் வசனம். மேலும் ரகசியம் மகா பாபிலோன் தேசிகளுக்கும் பூமியில் அருவறுப்புகளுக்கும் தாய் என்னும் நாம நெற்றியில் எழுதி இருந்தது. இதே வந்து அந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே ஐயோ எல்லாம் பறந்து போயிட்டாங்களே, அவனு பயங்கர நெறியது கோபம் வந்திருக்கு. பாருங்க, அந்த ஸ்திரீ பரிசுத்தவன் ரத்தத்தினாலும் 7 கிறிஸ்துவின் சாட்சிகளின் ரத்தத்தினாலும் எரிகொண்டிருக்கிறதை கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன்னு சொல்லி சரி போட்டோம். இதெல்லாம் நம்ம முடிப்போம். இப்படி எல்லாம் ஒரு எதிர்கொண்டு கிரியில நடக்கிற காலம். அது எப்படிப்பட்ட விசேஷத்துல இங்கே வா, உனக்கு ஆட்டுக்குட்டியானுடைய மனவாட்டியை காமிக்கிறேன்னு சொல்ற காரியம் இருக்கு. அப்ப இங்கே வான்னு கூப்பிடுகிற வார்த்தை மனவாட்டி சபைக்கு இருக்குது. இங்கே வா உனக்கு காண்பிக்கிற வார்த்தை இங்கேயும் பார்த்தோம், சாத்தா சபையை காட்டுறது இருக்குது. அதே மாதிரி ஆவியும் மனவாட்டியும் வாய் என்கிறார்கள். கேட்கிறவனும் வாயின் மகன். அது என்ன? மனவாட்டியாக ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் மற்றவர்களை பார்த்து மனம் திரும்புன்னு சொல்ற சுவிசேஷத்தை கடந்து பெயர் திருத்த சபை உள்ளவர்களுக்கு, விக்கிரக ஆராதனை உள்ள அந்தி கிறிஸ்துவின் சபைகளுக்கு, விக்கிரக ஆராதனை செய்யாதே, நீ தேவன் இயேசு கிறிஸ்து ஒருவரை ஆராதிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற நீ அபிஷேகம் பெற வேண்டும், இயேசு கிறிஸ்து ஆராதிக்கிற நீ 2ஆம் வருகை அல்ல ரகசிய வருகையை நம்ப வேண்டும். 2ஆம் வருகை ஒளிவ மலையின் மேல் நிற்கும். அவர் அதற்கு முன்னதாகவே அங்கே வந்து நிற்பார் மத்திய ஆகாயம் என்று ரகசிய வருகையின் விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பற்றி விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். இது இல்லாதபடி ஏதோ வேதத்தை தூக்கிறேன், ஏதோ வாசித்த சிந்திச்சேன் போது கிறிஸ்தவம் கிடையாது. இது ஒரு full experience of Christian life that will make you to help with life. அதுக்கு சொல்லுவோம்னா ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் முக பயந்து நடக்க வேண்டும். உலகத்தை நீ பரலோகம் நினைக்க கூடாது, இந்த உலகத்தை நரகமா நினைக்கணும். சைவத்தில் ஒரு செய்தி வந்தது, முடிக்கிறேன். வேற்றுக்கிரக வாசிகள் என்று ஒரு வார்த்தையை கழிவிட்டான் கூட்டில. வேற்றுக்கிரக வாசிகள் ஏன் வந்து ஆண்டு ஏன்னு சொன்னார். ரகசிய வருகையில இந்துக்கள் மத்தியில் இருந்து ரகசிய கிறிஸ்தவம் எடுத்துக்கொள்ளப்படும். நான் சொல்றது ஒரு தீர்க்க தரிசனம். அடுத்தது சபைக்குள்ள இருந்து சில கிறிஸ்தவம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பெந்தேகோஸ்தே சபைக்குள்ள இருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். மற்ற சபைகளையும் மற்ற கட்டுப்பாட்டாலே அவர்கள் அடங்கி கொண்டு அந்த அபிஷேகம் பெற்று ஆவிக்கிறவர்கள் மற்ற சபையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்ட எல்லா மதத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பெந்தேகோஸ்தே சபை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த நேரத்தில் உலகம் சொல்லும், கிறிஸ்தவங்க பைபிள் தானப்பா சொல்லியிருக்கு. அந்த பாரு முனியசாமி கூட போயிருக்கிறான், ஜேசுதாஸ் கீழே இருக்கிறான், இங்க பெண்களுக்கு கந்தசாமி போயிருக்கிறான், இங்க வந்து ஜேக்கப்பு கீழே இருக்கிறான். இப்படி சொல்லும் போது எல்லாம் குழப்படி ஆயிடும். அதாவது கேட்டா ரகசிய வருகையிலே அந்தரங்க சீசர்களாக இருக்கிற நிக்கோதேமு போன்ற, யோசேப்பு போன்ற, பிளாத்து போன்ற, பிளாத்து கூட அவங்க ஏற்றுக்கொண்டாரு. அந்த மாதிரி ரகசியமாக போய்விடுவார்கள். அறிவத்தியாவுள்ள யோசேப்பு போய்விடுவார். அந்த மாதிரி உள்ள காலத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப சபையெல்லாம் கிறிஸ்தவங்க எல்லாம் போகலப்பா, அந்த சபைக்கு போனது கிறிஸ்து பாஸ்டரே இருக்கிறாரு, அந்த அந்த சபைக்கு போனது மூப்பரே இருக்கிறாரு, அந்த பிரசங்கம் பண்ற அந்த பிரதரே இருக்கிறாரு. அதெல்லாம் சும்மாப்பா. வேற்றுக்கிரக வாசிகள்னு ஒரு கூட்டம் இருக்குது, அது முன்னே தெரியப்படுத்தி இருந்தது. அவங்க வந்து தூக்கி போயிட்டாங்கப்பா. ஆமா, அது சரிதானே. சில பாஸ்டர் இருக்குதானே செய்யறாங்க, சில விசுவாசிகள் இருக்குதானே செய்யறாங்க. வேற சில மதத்துல வேற காணாம போயிருக்காங்க. அவன் கந்தசாமியா இருப்பான், முனியசாமி இருப்பான், அவன் ஏசுசாமி ஏற்றுக்கொண்டு இருப்பான், அவன் போயிடுவான். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்பட வேண்டிய காலம் வருகிறது. ரகசிய வருக வந்தா கூட பணம் திரும்ப மாட்டார்கள். அதற்கும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு பாதைகள் வந்த போது, இது முன்னாள் ஒரு காலத்திலே கொரோனா வந்து சொன்ன கதையில இதெல்லாம் வானத்துல பூதங்கள் எடுத்துட்டு போறத முன்னமே நடந்தது கதையை சொல்லிட்டு போன தவிர வேதவசன கதையை மதிக்க மாட்டான். தேவனுடைய மகனே,
ஜாக்கிரதை, மகளே ஜாக்கிரதை, ஊழியக்காரனே ஜாக்கிரதை, ஊழியக்காரே ஜாக்கிரதை. இயேசு வருகிற கடைசி நிமிடத்தில் நாம் இருக்கிறோம். எந்த செகண்ட்ல வருவாரும் தெரியாது. ஆகவே இந்த வருஷம் என்றோ, இந்த வாரம் என்றோ, இந்த நாளென்றோ, இந்த நாளிகை என்றோ சொல்ல முடியாது. நான் சொல்லியிருக்கிறார். வருஷத்தை பற்றி சொல்லல, மாதத்தை பற்றி சொல்லல, அவர் வரும் நாளையாவது நாளிகை சொல்லியிருக்கார். அதனால் நாள் தான் தெரியாது, நாளிகை தான் தெரியாது. ஆனால் நேரம் கருத்தால் முனைவரும் என்று மகிழும் கூட தொகை விரித்து ஆடுகிறதே. நாம் இன்றைக்கு இயேசு வரப்போகிறார் என்று சொல்லுகிறபடியினாலே எனக்கு ஆசீர்வாத செய்தியை கொடுக்கலையே, எனக்கு அந்த செய்தியை கொடுக்கலையே, இந்த செய்தியை கொடுக்கலையேன்னு கவலைப்படாம, முதலாவது தேவராஜ்யத்தின் நீதியை தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்ற வாக்குப்படி எல்லாவற்றையும் குறைவில்லாமல் தருவார். நம் காலங்கள் எல்லாம் அவருடைய கருத்தில் அல்லவோ இருக்கிறது. செய்தியான செய்தியை பிறகு தொடர்ந்து பார்க்கலாம். எல்லாம் எழுந்திருப்போமா? மகிமை மேல் மகிமை அடங்கிடுவே, மறுரூபமாவே வண்ணம் மதிலே, மகிழ்ந்திடவே பரிசுத்தரே, மகிழ்ந்திடவே மகிழ்ந்திடவே பரிசுத்தரே, மகிழ்ந்திடவே ஒரு ஸ்திரீ கையில் ஒரு ஸ்திரீ எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு ஸ்திரீ கையில் ஒரு ஸ்திரீ மணவாட்டி சபை எருசலேம், பெரிய எருசலேம். ஒரு சபை பாபிலோன் தேசி சாத்தானுடைய சபை. ரெண்டுமே இயேசுவாகிய கண்ணில் தான் பிடித்திருக்கிறார். இது சபை. ஒரு கல் இயேசுவை பிடிச்சிருக்கு. அது சுற்றி கரகரான காலையில் ஆராதனை பிரசங்கம் அறிவிதுன்னு சொல்லி சாட்சி சொல்றது கரகரா சொல்லிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா இந்த ஒரு கல்லை பிடிச்சிருந்ததுல ஒரு ஸ்திரீ மேல, ஒரு ஸ்திரீ கீழே. அதே இயேசுவையே பிடித்து கொண்டிருக்கிற நாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கவங்களா பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதே நான் பறக்கிறதுக்காக பிடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த உலகத்தை மறந்து மேகத்தில் பறந்து அவரோடு மகிழ்ந்து வாழ நான் பிடித்துக் கொண்டிருக்கேன்னு சொல்லி அவருக்காக ஜீவிக்கணும். முடிவுகளை சொல்லி சபை குடிக்கிறதுக்கு கூட நீங்க ஆராதனை ஒழுங்காவாங்கன்னு அவரை தினம் பண்றதுல வரணும். மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுங்க, அதை சொல்லணும். திருவிருந்தில் ஒழுங்கா பங்கு பெறுங்க, அதை செய்யணும். ஒருவருக்கு அன்பு கூர்ந்து ஒருத்தர் விசாரிங்க, செய்யணும். கேட்டதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதெல்லாம் செய்யணும். அதே நேரத்துல தீமையான எல்லாவற்றையும் அகற்றணும். இயேசு நம்ம காமிக்கிற சொப்பனங்களை, தரிசனங்களை தருவாரா? ஆராதனை போதிய கத்திர ஆசீர்வதித்தபடியாக கத்திரை சோதரிப்போம். உங்களை அன்பாக நேசிக்கிற அருமையான பிதாவே, ஒவ்வொரு மகனையும் பொன்னான கலந்தோட்ட ஆசீர்வதி, ஒவ்வொரு மகளையும் பொன்னான கலந்தோட்ட ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒருவராகிலும் உங்களுடைய ரகசிய வருகிறே கைவிடப்பட்டு போகக்கூடாதுப்பா. ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லி இருக்கிறது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அந்த கல்லின் மேல் விசுவாசம் வைக்கிறவர் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லி இருக்கிறப்பா. ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே. அவரை விசுவாசிக்கிறவன் எவரும் வெட்கப்பட்டு போவதில்லை வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்திலே அந்த பாபிலோன் ஸ்ரீ பொண்ணும் வெள்ளியும் போட்டு அலங்கரித்து சிங்காரிச்சிருக்கிறார். மற்றவர்களை பாவத்துக்குள் ஆக்குகிறவா சாத்தானுடைய சபையா போயிட்டாப்பா. ஆகையினால எல்லா என்னுடைய பேச்சு, வார்த்தை, நடை, பாவனை, எல்லா அலங்காரங்களும் பரிசுத்தமாய் காணப்பட உதவி செய்யும். உலகத்தில் எல்லா மக்களின்படியாக மக்களுக்கு முன்பாக இருக்க வேண்டிய தகுதியிலே பொண்ணோ பொருளோ செல்வாக்கோ இருப்போ எல்லாம் ஒரு தகுதியின் லெவல்ல காணப்படும். சாத்தானுடைய இந்த பாபிலோன் சபை போல அதுக்காகவே நாங்கள் மூழ்கி இருக்கக்கூடாதுப்பா. உலக மக்கள் மத்தியிலே நாங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள் என்பதை உணர்ந்து எல்லா விதத்திலும்
எல்லாவற்றிலும் ஞானமாய் நிதானமாய் விவேகமாய் வாழ்ந்து வருகையில சந்திக்க ஆயத்தப்படுத்த ஆண்டவரே கர்த்தாவே இன்னும் எங்களுக்கு மனதிலே புரியாதவர்களை புரிய வையும், தெரியாதவர்களை தெரிய வையும். நீர் விரும்புகிற அந்த பரிசுத்தம், நீர் விரும்புகிற தகுதிகளை காணப்பட்டு எப்படியாகிலும் நாங்கள் ஆண்டவரே அந்த சொல்றது போல இந்த நேர்மையான உயிர்த்தெழுதலை எக்காலம் துணிக்கும் போது அடையும்படி பூமியிலே மறித்தாலும் என்ற கண்டி ஆயத்தமா இருக்க வேண்டும். இது மதம் சீக்கிரம் வருகை என்று நம்புகிறோம். அந்த வருகைக்காக நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அந்த எக்கால சத்தத்தை கேட்டு நாங்கள் பயப்படக்கூடாது. அந்த எக்கால சத்தத்துக்காக ஒரு ஆசையோடு நாங்கள் காணப்பட வேண்டாம்ப்பா. தகப்பனே, 100% சித்தமில்லாத எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றும். 100% சித்தமான காரியங்களிலே எங்களை அனுமதித்து வழி நடத்தும். முற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்ளப்பா. இதற்காக இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக மரதரைப்பட்ட பிள்ளைகள் யாராயிருந்தாலும் ஒவ்வொருவருக்காக வாரத்தோடு ஜெபித்துள்ள காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கோடாகோடி நன்றி. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவைகளை சாத்தியும், நன்மையான ஈவுகளை தாரும். எல்லா தடைகளையும் இயேசுவின் முடி பெறுகிறோம். அதனுடைய வல்லமையினாலே சித்தம் கொண்டு செய்ய விரும்புகிற காரியங்களை செய்து சந்தோஷப்படுத்தும். தேவ பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாமம் சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த நன்மையோடு ஐக்கியம் அனைவரோடும் கர்த்தரை வருகை மட்டும் இருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சேர்த்து வருவார்.